வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக்விட்டா சேனல். இடையில லோக்கலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுத்ததுனால அவங்களுக்கு ஷெடியூல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் லாஸ்ட்டாக இன்னும் ரொம்ப ப்ராப்பராக சொல்கிறாந்தா ஒரு 15 days நான் டேலி கிளாஸும் எடுக்கலை, அதே போல் எக்ஸல் கிளாஸும் என்னால் எடுக்க முடியல. வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கிளாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே போல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஆஃப்லைனில் பண்ணுறவங்களும் இந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் மீன்ஸ் நான் எக்ஸலில் கொடுக்குறது, டேலியில் கொடுக்குறது அதெல்லாம். ஸோ அவங்களும் சொன்னாங்க சார், அவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷெடியூல் ஃபார்ம் பண்ணுறதுனால தான் என்னால் தொடர்ந்து என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த சம்மர் வெக்கேஷன் வந்ததுனால அந்த டைமில் நியூ பைஸ் நிறைய பேர் வந்ததுனால எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மார்னிங் வேறு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஸோ டைம் என்னால் சரியாக ஷேர் பண்ண முடியல. தட்ஸ் த ரீசன். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸலில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் ரீகால் பண்ணிடுங்க. ஏன்னா ரீகால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாவோடு வரும். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் இன்சர்ட் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்சர்ட்டு, டெலீட்டு, அப்புறம் ஹைடு, அன்ஹைடு அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காப்பி, மூவ், இன்சர்ட், இது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். டேட்டா, அதாவது செட் ஆஃப் ரோஸ் அல்லது டேட்டாஸ், அதை எப்படி நம்ம காப்பி பண்ணுறது, மூவ் பண்ணுறது அல்லது இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. காப்பி பண்ணுறதுங்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும், டூப்ளிகேட். ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல சேல்ஸுன்னு இருக்கிறது, அதை அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல திருப்பி சேல்ஸுன்னு கொண்டு வந்தோம்னா 2 டேட்டா இருக்கும். அதான் காப்பி. டூப்ளிகேட்டாக ஒரு டேட்டா வரும், ஸோ கூட்டினோம்னா 2 டேட்டா இருக்கும். ஆனால் மூவ்ங்கிறது அப்படி இல்லை. இந்த ஒரிஜினல் டேட்டாவை இங்கே இந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒரு டேட்டா தான். எங்கே இருந்தாலும் அது ஒரே ஒரு டேட்டா தான். அதான் காப்பிக்கும் மூவுக்கும் உள்ளது. மூவ் பண்ணோம்னா அது இடம்தான் மாறுமே ஒழிய டேட்டா ஒரிஜினல் டேட்டா மட்டும்தான் இருக்கும். காப்பி பண்ணுறதுங்கிறது ஒரு டேட்டாவை 2 ஆக்கலாம், 3 ஆக்கலாம், எவ்வளோ வேண்டாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணும்போது டேட்டா இன்க்ரீஸ் ஆகும், மூவ் பண்ணும்போது ஒரிஜினல் டேட்டா ஒன்று இருந்தால் 1 தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கும் அதான் வித்தியாசம். இன்சர்ட்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்பிட்வீன் ரோக்குள்ளே ஒரு டேட்டாவை கொண்டு வந்தால் அது இன்சர்ட். இப்போ எப்படின்னா மூவுக்கும் இன்சர்ட்டுக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஏபிசிடி அப்படின்னு சொல்லியிருக்கு, இந்த இடத்துல டெக்ஸ்ட்ன்னு இருக்குது. ஓகே, நான் இந்த ஏபிசிடிங்கிறத ஓகே இந்த இடத்துலையும் இஎஃப்ஜிஹெச்ன்னு இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இஎஃப்ஜிஹெச்ங்கிறத நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றேன்னு வச்சுங்களேன். இது மூவ். இப்போ பாருங்களேன், மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டேன். இஎஃப்ஜிஹெச் இது மூவ். ஏற்கனவே இருந்த டேட்டா டெலீட் ஆகிடுச்சு பாருங்கள். டெலீட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்திருக்கு. இது மூவ். ஆனால் பழைய மாதிரி கொண்டு வரேன். இந்த இஎஃப்ஜிஹெச் என்ன பண்ணுறேன், ஏபிசிடிக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் கொண்டு வரேன். எந்த ஒரு டேட்டாவும் டெலீட் பண்ணாமல் புதுசாக ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறேன். புதுசாக ஒரு டேட்டாவை இன்பிட்வீன் 2 டேட்டாக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணேன்னா அது மூவ் அண்ட் இன்சர்ட். அது காப்பி அண்ட் இன்சர்ட் அல்லது மூவ் அண்ட் இன்சர்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஒரு டேட்டாவை காப்பி பண்ணி அதுக்கு ஒருபாடு மூவ் பண்ணி உள்ளே வைக்கிறோம். ஸோ காப்பி அண்ட் மூவ் அண்ட் இன்சர்ட் அப்படி சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஓகே, டெலீட் பண்ணிடுறேன். இதையும் டெலீட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இது கான்செப்ட் ஒரு டேபுக்காக தான். ஓகே, டேட்டாவை ஏற்கனவே நான் கொண்டு வந்துட்டேன். இதுவரையும் சொன்ன அந்த காப்பி, மூவ், இன்சர்ட்டுக்கு, ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக புரியணும், அதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், காப்பியை பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டோட்டல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் அப்படியே 1 2 3 4ங்கிறதுலேருந்து 8 9 10 11 12 8க்கு, அதாவது 7க்கு கீழே கொண்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எப்போதுமே எது செஞ்சாலும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணும்போது டாப்பில் கொண்டு வந்துருங்க. டாப்பில் இப்படி கொண்டு வரும்போது இந்த சிம்பிள் மாறும். தெரியுதுங்களா? இங்கே இருக்கும்போது ப்ளஸ் மாதிரி தெரியும். ஓகே, என்னுடைய ரெக்கார்டரில் இந்த என்னுடைய மவுஸ் சிம்பிள் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது ஏபிசிடிஇ அப்படிங்கிற அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட போகாமல் இந்த ஃபஸ்ட் ஏ காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் அந்த டாப் அந்த பிளாக் கார்னர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா 4 பக்கமும் காமிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வரும், அம்புக்குறி போட்டு. அந்த சிம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த சிம்பிளில் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? டாப் ஆஃப் த எந்த இடத்துக்கும் போகாதீங்க, இந்த லெஃப்ட்டுக்கோ இல்லை ரைட்டுக்கோ இல்லை பாட்டமுக்கோ போகாதீங்க, மேலே டாப்புக்கு போயிடுங்க. டாப்புக்கு போயிட்டு கண்ட்ரோல் கீயை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல் கீயை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுறீங்க. நான் 7th கீழே கொண்டு வரேன் பாருங்கள், லைவாக உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் கீயை விட்டுட்டேன், இது மூவ் ஆகுது டேட்டா. புரியுதுங்களா? நான் காப்பி சொன்னேன்னா சாரி, ஃபஸ்ட்டு நான் காப்பி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது புரியுதா? சாரி, இதை நான் அப்படியே கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணுறேன், சாரி, கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கிட்டேன். காப்பி புரியுதா? காப்பி ஆனது எப்படின்னு நல்லா பாருங்கள். இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்டா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாப் எட்ஜுக்கு போயிட்டேன். அந்த சிம்பிள் மாறுது. சிம்பிள் மாறினோன்னே கண்ட்ரோலை கிளிக் பண்ணுறேன். அப்பயும் உங்களுக்கு சிம்பிள் மாறுறது தெரியும். அம்புக்குறிக்கு பக்கத்தில் ப்ளஸ் வரும். ஓகே, நான் அழுத்திட்டேன், ரொம்ப அழுத்திட்டேன், சாரி. ஸோ இந்த இடத்துக்கு மாறினீங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறும். மாறிடுச்சு எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 7 கீழே கொண்டு வரேன், வந்துடுச்சு. இப்போ பர்டிகுலர் டேட்டா காப்பி பண்ணி நான் இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னும் இது வந்து கண்ட்ரோல் கீ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். எப்படிங்க, இந்த டாப் எட்ஜுக்கு போயிட்டு அந்த மாறுதில்ல, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு 7th நான் இப்போ வந்து கண்ட்ரோலை கீபோர்டை யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் கிளிக்கிங் மவுஸ் மட்டும்தான். இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு விட்டுடுறேன். விட்டோன்னா மூவா காப்பியான்னு கேட்கும். 2 ஆப்ஷனுமே இருக்கும் இதில். ஸோ நான் காப்பி ஃபஸ்ட்டு, நம்ம இப்போ காப்பிங்கிற சப்ஜெக்ட் பார்க்குறோம். ஸோ காப்பியை கிளிக் பண்ணுறேன். சாரி, ஐயோ, பாருங்கள், நான் திருப்பி செய்கிறேன். ரைட் கிளிக் ஆஃப் த மவுஸ் பட்டன், ரைட் கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து இறக்கி வைக்கிறேன். காப்பி ஹியர், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இதில் பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இந்த கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபார்முலா பார் வருது, B2 - B3. ஓகே, ஸோ நம்ம காப்பி பண்ணி அதே தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், B11. ஓகே, இது அப்படியே இங்கே வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? B10 B11. ஓகே, புரியுதுங்களா? B11 டேட்டா அப்படியே இங்கே வந்துடுது. அதுதான் ஜஸ்ட் C11 டேட்டா. இதுதாங்க இதில் உள்ள விஷயம். ஓகே, ஃபார்முலா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ தப்பாக போயிடும். ஈக்குவல் டு B2 மைனஸ், ஓகே, கரெக்டாக வந்துருச்சிங்களா? ஓகே, இந்த ஃபார்முலா பார் இங்கே வருதா? நான் இதுக்காக தான் சொன்னேன், அது தவறுதலாக காமிச்சிருச்சு. ஃபார்முலா பார் அப்படியே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது, சாரி, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட். தப்பாக போயிடுச்சு. வெரி சாரி. ஸோ இது டிலீட் பண்ணிடுவோம் இந்த டேட்டாவை. ஓகே, தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்துங்க, B2 - B3ங்கிற டேட்டா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டேட்டாவை. ஸோ ரைட் கிளிக் ஆஃப் த மவுஸ் பட்டன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி ஹியர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து B2 - B3 இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் B10 - B11. அந்த ஃபார்முலா பார் எக்காரணத்தை கொண்டு மாறாது. அதுக்கு அந்த செல்லுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா பார் வந்து மாறிக்கும். புரியுதுங்களா? இது வந்து கண்ட்ரோல் கீயை யூஸ் பண்ணியும் காப்பி பண்ணலாம். ரைட் கிளிக் ஆஃப் த மவுஸ் பட்டனை ரைட் கிளிக் பண்ணியும் காப்பி பண்ணலாம். ஓகேவா? இப்போ எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இல்லைங்க. செலக்ட் பண்ணிங்க, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல அம்புகுறி வந்தோடனே அதை பிடிச்சி கீழே இழுத்தீங்கன்னா மூவ் ஆகிடும்.
புரியுதுங்களா? எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை. கண்ட்ரோல் கீலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இந்த டாப்புக்கு கொண்டு போகிறேன். அந்த சிம்பிள் வருது, கொஞ்சம் அழுத்திட்டோம்னா போயிடும். புது மவுஸ் அதான் வேற ஒன்றும் இல்லை. அது அப்படியே நம்ம கீழே கொண்டு வரோம், ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஜஸ்ட்டு மூவ். இது எப்படி நம்ம ரைட் கிளிக், எப்படி ரைட் கிளிக்கும் அதே தான். ரைட் கிளிக் ஆஃப் த மவுஸை கிளிக் பண்ணுறதும் அதே தான். ஸோ டாப்புக்கு போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறேன், அதை அப்படியே கீழே கொண்டு வரேன். இந்த இடத்துல மூவ் ஹியரா, காப்பி ஹியரா, இப்போ மூவ் ஹியர். ஓகே, வெரி ஈஸி. ஓகே, அதே தாங்க, இதே தான் வந்து இதுக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணுறோன்னு வச்சுங்களேன், டாப்புக்கு கொண்டு போயிடுங்க. இதை மூவ் பண்ணுறப்ப பாருங்கள், மூவ் ஆயிடுச்சு. ஓகே, அதே போல் காப்பி பண்ணுற பாருங்கள், கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேயும் பிப்ரவரி மார்ச் இருக்குது, இங்கேயும் பிப்ரவரி மார்ச் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு ரோக்கு செஞ்சேன், அப்போ காலமுக்கும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சே, அப்படி டைம் ஆகுதுங்கிற எனக்கு ஒரு அந்த ஒரு இதில் வேகமாக எடுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே, இது காப்பி மூவில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இன்சர்ட்டை நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஃபிட்டுன்னு இந்த ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸுக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் நடுவில் கொண்டு வர்றது எப்படி. இங்கேன்னு இதை தூக்கி இங்கே நான் கொண்டு வந்துட்டேன்னா அந்த சேல்ஸுங்கிற டேட்டா டெலீட் ஆகிடும். பாருங்களா, இப்போ பார்த்தீங்களா, சேல்ஸுங்கிறது போயிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் சேல்ஸுக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் நடுவில் கொண்டு வரது என்ன யூஸ் பண்ணணும்னா, ஸோ அந்த டாப் ஆஃப் த அந்த உங்களுக்கு அந்த பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா போல்டாக இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டா. ஓகேவா? அந்த பிளாக் இருக்குல்ல, அதுக்கிட்ட கொண்டு போயிட்டு ஷிஃப்ட் அமுக்குங்க. ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீங்கிற சிம்பிள் வந்து இன்வெர்டடில் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். இந்த செகண்டுக்கும் 3க்கும் நடுவில் வந்து உங்களுக்கு சிம்பிள் காமிக்கும், இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கொண்டு போய் விட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் இங்கே இருந்தது 4th ரோவில் இருந்தது 3rd ரோக்கு மாறிடும். இதுக்கு பேர் தான் காப்பி, மூவ் அண்ட் இன்சர்ட். புரியுதுங்களா? ஓகே, எந்த வித பாதிப்பும் இருக்காது. ஃபார்முலா பார் வந்து B2 - B4ன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ரோக்கு செஞ்சு காமிச்சேன். இப்போ இதுவே வந்து காலம்க்கு செய்வோமா ஒரு இதுக்கு. ஓகே, டபுள் காலம் செய்கிறேன். நல்லா பாருங்கள், சிங்கிளுக்கு பண்ணல, டபுள் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த டாப்புக்கு கொண்டு போயிட்டேன், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் நடுவில் கொண்டு வர போகிறேன். ஏப்ரல் மே, பிப்ரவரி மார்ச்சுக்கு நடுவில் ஏப்ரல் மே வந்துருச்சு. எப்படி காப்பி அண்ட் மூவ் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது புரியுதா? மூவ் அண்ட் இன்சர்ட்னு வச்சுக்குவோம். ஒரு டேட்டா வந்து இன்பிட்வீன் 2 டேட்டாக்குள்ளே நடுவில் கொண்டு வரதுக்கு அதுதான் மூவ் அண்ட் இன்சர்ட். ஓகே, இன்றைக்கி பார்த்ததில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து காப்பி அண்ட் மூவ் வந்து ஒரு ஜென்ரலாக உள்ளது தான். அதெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி நோட் பேடில் பண்ணுறது, வேர்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டது மாதிரி தெரியாது. ஆனால் மூவ் அண்ட் இன்சர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துலேயுமே பயன்படும். அதுக்கு வந்து ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணணும். ஓகே, ஷிஃப்ட் கீ அதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் கீயை யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து காப்பி ஆகும். அல்ல ஓகேவா? வெறும் கண்ட்ரோல் கீ பண்ணாமல் அதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். இதுதான் சிம்பிள். இதுதான். ஓகே, இன்றைக்கி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸும் எடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அநேகமாக சில பேருக்கு டவுட் இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிளாஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.